ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா லட்டு இருக்கே அங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மூச்சு முட்டை நல்லா காணும்னு சொல்லிட்டு 12 பூரியை திங்கிறா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கில்லியில் சார் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்புற நேரத்தில் கோபி வராராம். வந்தோடனே என்ன இனியா இங்கே வந்துட்டு அம்மா கையால் சாப்பிடவான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் டேடின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் ட்ராப் பண்ணலான்னு பார்த்தேன், நீ கார் எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு சொல்ல காரை திருப்பி அனுப்பிடுறேன், நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பேசிக்கிட்டே ஜாலியாக போவேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் இவங்க கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி உட்கார அங்கே போனால் அங்கே வீண் வம்புக்குனே வீணா போனவன் வந்து நிற்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம கவுன்சிலரை பார்க்க. அதுக்கப்புறம் வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சோத்தை போட்டு நல்லா எடுத்து போட்டு கறியை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரோட ரியாக்ஷன் என்ன, எனக்கு மட்டும் தான் செஞ்சு தர மாட்டிங்களா, நான் மனசில் ஒரு டிஷ் நினைக்கிறேன் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. தம்பி கேட்குறாப்புல இல்லை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இந்த கொழுக்கட்டைக்காடா இவ்வளோ வீணு வம்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நான் மனசில் வச்சது செஞ்சு கொடுத்தீங்க, ஆஹா பிரமாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே நம்ம ஏன் ஒரு ஐடியாவாக ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து இந்த ஐடியாவை மேப்பு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வராங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுது, எலி அம்பலத்தில் ஓடுதே நம்ம நினைப்போம். பாட்டி இங்கே வந்து உட்காந்துட்டு எனக்கு வெந்நீர் கொடுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா கோபி கூட சேர்ந்து வழுங்குது. நீ கொண்டு இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நோஸ்கட் மேலே நோஸ்கட் பண்ணி விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த டைம் பார்த்து இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் வராங்க. அப்போ கோபி வராரு, இனியாவும் வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு பிடிச்ச டிஷ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல செஞ்சு கொடுக்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளிட்டாங்க. இவங்க நோஸ் கட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்